இன்னைக்கு நம்ம திரௌபதி 2 படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். திரௌபதி படத்தை இயக்கிய மோகன்ஜி தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. அந்த படத்தினுடைய பாகம் 2 அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பேர் வச்சுருக்காரு, திரௌபதி 2 அப்படின்னு. அந்த திரௌபதி படம் ஆணவ கொலை பற்றிய படம். இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த படத்தில் நடித்த ரிச்சர்ட் ரிஷி அப்புறம் அந்த கதாநாயகெல்லாம் குழந்தை பெற்றுட்டு குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கச்சிராப்பாளையம்னு இந்த பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், அப்புறம் சிதம்பரம், வடலூர் இந்த பக்கம்லாம் சில குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அந்த மன்னர்களை பற்றி இது வரைக்கும் எந்த வரலாறும் கிடையாது. அந்த வரலாறெல்லாம் இவர் தேடி தோண்டி துருவி அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது முகமது பின் துக்ளக் காலத்தில் அந்த முஸ்லீம் மன்னர்கள்லாம் படையெடுத்து வந்தப்போ இந்த குறுநில மன்னர்களுடைய எப்படி எதிர்த்து போரிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை அவங்க அந்த மன்னர்கள், முஸ்லீம் மன்னர்கள்லாம் என்ன சித்திரவதை பண்ணாங்க, எப்படி மதமாற்றம் பண்ணாங்க, எவ்வளோ பொருள்களை கொள்ளையடித்தாங்க, நம்முடைய வளங்களெல்லாம் எப்படி திருடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. வரலாற்று படங்கள் உள்ள கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டம், செலவு இதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தையும் பிரம்மாண்டமாக எடுத்துருக்குறாங்க. அதில் சந்தேகம் இல்லை. கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த பிரம்மாண்டத்தை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ திரௌபதி 2 ஒரு இந்துக்களின் சொத்துக்கள் எந்த அளவுக்கு இந்தியாவின் சொத்துக்கள் ஆங்கிலேயர்களாலும் முஸ்லீம் மன்னர்களாலும் கொள்ளையடிக்கப்பட்டதுங்கிறத இந்த படத்தில் கோடிட்டு காட்டுறாரு டைரக்டரு. அதே நேரத்தில் மதமாற்றம், இந்து மக்களை முஸ்லீம்களாக மதமாற்றம் பண்ணுறதுக்கு என்னென்ன சித்திரவதைலாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நேர்த்தியாக டைரக்டர் காட்டியிருக்காரு. அந்த விதத்தில் மோகன்ஜி தான் நினச்சதை இந்த படத்தில் சாதிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் ரிச்சர்ட் ரிஷி அந்த வரலாற்று படங்கள் நடிக்கும்போது அந்த ராஜா அது இதாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆஜான பாகுவான உடம்பு வேணும். அந்த உடம்பு இவருக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரி வரலாற்று கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆஃப்டாக அவர் புரிஞ்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் இன்னும் டைலாகு, நடிப்பு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கோம். அது கொஞ்சம் குறைவு. போக இனிமேல் அவர் சரியாக பண்ணுவார். கதாநாயகியாக நடிச்சிருக்க அந்த பொண்ணு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே சாமி வர்றது, அமானுஷ்யங்கள் நடக்கிறது, இதிலெல்லாம் பிரமாதம் அந்த கதாநாயகி.